ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் நோயாளியின் படுக்கை உடைந்து நோயாளி கீழே விழுந்து அருகில் அமர்ந்திருந்த பெண்ணுக்கு கால் முறிவு ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டோர் புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக முதலில் பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த பேட்டியினை பார்க்கலாம். ஒண்ணுமே நீங்க தான் சொல்றீங்க, அடிச்சுக்கிறீங்க. இது தொடர்பான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். அவரிடம் பேசலாம். வணக்கம் சக்திவேல், விவரங்கள். வணக்கம் ஃபரிதா. ஈரோடு மாவட்டம் ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சிகிச்சைக்காக உள்ளூர் மற்றும் வெளியூர் பகுதிகளில் இருந்து வருவது வழக்கம். இந்த நிலையில் ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் நேற்று மதியம் ரங்கபாலம் பகுதியைச் சேர்ந்த மோகன் என்பவரின் அம்மாவின் அக்காவான ஜமுனாவை சக்கர நோயின் பாதிப்பு காரணமாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளார். மருத்துவமனையில் அனுமதித்தை அறிந்த ஜமுனாவின் தங்கை அக்காவை பார்ப்பதற்காக அமுதாவும் மருத்துவமனைக்கு வந்துள்ளார். அப்போது ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஜமுனாவின் படுக்கை உடைந்திருப்பதை அமுதா பார்த்துள்ளார். இது குறித்து அங்கு பணியாற்றி வந்த ஊழியர் மற்றும் செவிலியரிடம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை துளியும் கண்டுகொள்ளாத பணியாளர்கள் மற்றும் செவிலியர்கள் அலட்சியம் காட்டி வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஜமுனா படுத்திருந்த படுக்கை இரண்டாக உடைந்து நோயாளி ஜமுனா கீழே விழுந்துள்ளார். ஜமுனாவின் படுக்கைக்கு அருகே அமர்ந்திருந்த அவரது தங்கை அமுதாவின் காலிலும் அந்த படுக்கை விழுந்ததால் அமுதாவிற்கும் காலில் முறிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த மோகன் இந்த சம்பவத்தை குறித்து அரசு மருத்துவமனை நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளார். இருப்பினும் கூட மருத்துவ ஊழியர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் ஆத்திரமடைந்த மோகன் மனவேதனையுடன் அரசு மருத்துவமனையிலிருந்து தனது அம்மா மற்றும் பெரியம்மாவை அழைத்துக் கொண்டு அருகே செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளார். தற்போது நோயாளி ஜமுனா படுத்திருந்த படுக்கை இரண்டாக உடைந்து ஜமுனா கீழே விழுந்திருக்கும் காட்சிகளானது வெளியாகி சற்று பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஃபரிதா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.